அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? யாருக்காவது உடம்பை குறைக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள். சரியா? அதாவது ஆண்டாள் திருப்பாவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்கழி மாதம் பாடுவாங்க. அந்த பாட்டில் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, நெய்யுண்ணும் பாலுண்ணும். இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய்யை சாப்பிட்டோம்னா உடம்பு ஏறும். பால் சாப்பிட்டா அதில் பாலில் நீங்கள் எவ்வளோ கொழுப்பு சத்து இருக்குதுன்னு பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சோண்டு புளிப்பாக இருக்கிற ஒரு பொருளை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே திரிஞ்சிடும். அந்த திரிஞ்சது தான் அந்த கொழுப்பை உருவாக்குறது. அது பாலோட சத்து, மற்றதெல்லாம் தண்ணியாக இருக்கும். அதுபோல் பால் குடித்தாலும் அல்லது நெய் நிறையா சாப்பிட்டாலும் உடம்பு குண்டாயிடும். அதில் சோறு சாப்பிட்டாலும் குண்டாகும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நெய்யுண்ணும் பாலுண்ணும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த பால்லேருந்து வர சீஸும் சாப்பிடக்கூடாது. இந்த பீஸா அந்த மாதிரி பர்கர்லேயும் இடையில சீஸ் வைப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது. இப்போ வடை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, பெண்களுக்கு தெரியும், அது நல்லா வெந்துருச்சா உப்பு இருக்கான்னு பார்க்குறதுக்கு 1-2 எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் பிள்ளைங்க பாதியாக மிச்சம் வச்சிருச்சுன்னா அதையும் சாப்பிடுவோம். அது நான் உண்மை தானே சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் நம்ம கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதை மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இனிப்பு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இனிப்பில் நெய்யும் போட்டிருப்பாங்க. இனிப்பும் சாப்பிட்டோன்னா குண்டாயிடுவோம். அப்புறம் வேறு என்ன, இந்த நான்வெஜ் சாப்பாடு இருக்குல்ல, அதை கொஞ்சம் குறைச்சோம்னு வச்சுக்கோங்க, உடம்பு குறையும். ஏற்கனவே நான் 2021 உடம்பு குறைச்சேன். அது 2022 கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன். கடந்த ஒரு வருஷமாக நான் என்ன தோணுதோ அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது சும்மா சாப்பிட்டு பார்த்தேன், அப்படியே நம்ம ஃப்ரீயாக எதை வேணால் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தது தான் கொஞ்சம் உடம்புக்கு உண்டாயிடுச்சு. இந்த வருஷம் 2024 நவம்பர் மாதம் எங்களுக்கு தமிழ் ஸ்கூல் ஆண்டு விழா நடக்கும். அந்த ஆண்டு விழாக்குள்ளே நான் உடம்பை குறைக்கணும். அதாவது இந்த வீடியோ எனக்கு நானே சொல்லிக்கிறேன். யாராவது உடம்பை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பாருங்கள். 2வது, எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி என் மனசுக்கு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நம்ம வேலை கம்மியாக இருக்குது. இப்போ நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சாப்பிட்டாலும் நம்மளை குண்டாக மாட்டோம். நான் சின்ன வயசில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த மாதிரி கடுமையான வேலை இல்லையா, அதனால் உடம்பு வேகமாக ஏறுது. இப்போ நீங்கள் ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் தான் இஷ்டம் போல் சாப்பிட்டேன், குண்டாயிட்டேன். இதை குறைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குண்டாகணுமோ அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை குறைக்கணும். சட்டுன்னு சீக்கிரமாக குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த முகத்தில் தோல் தொங்குற மாதிரி ஆகிடும். அவ்வளோ சீக்கிரத்தில் குறைக்கவும் முடியாது. வேகமாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும், அப்போ தான் நல்லது. அப்புறம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கலாம்னு வச்சுக்கோங்க, வாக்கிங் போனாலும் குறையும். ஆனால் எண்ணெய் பலகாரங்கள் ரொம்ப சாப்பிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கு நம்ம வாக்கிங் 5 கிலோமீட்டர் கூட போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உடம்பு குறையாது. நம்ம என்ன சொல்லுவாங்க, வாயையும் கட்டணும் வயிற்றையும் கட்டணுங்கிற மாதிரி வாயை கட்டணும், அப்போ தான் உடம்பு குறையும். அப்புறம் வேறு என்ன ஏதாவது சொல்ல மறந்துட்டேனா, தண்ணி குடிக்கணும், அது உங்களுக்கு தெரியும் தானே. நான் வேறு எதுவும் சொல்ல மறந்துட்டேன். அதனால் இது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உடம்பு குறைக்கலாம். நீங்கள் ரொம்ப குண்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த வெயிட்டு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் இல்லை இந்த வெயிட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வெயிட்டு கூட என்ன ஆகும்னா, இந்த முழங்காலோட வலி வரும், முழங்கால் வலி வரும், கால்லலாம் வலி வரும். ஏன்னா நம்மளோட வெயிட்டை மரம் மாதிரி தானே, மரம் ஒரு குச்சியாக இருக்குது, இப்படி பெருசாக சுமக்குது இல்லையா, அதுபோல் நம்ம வெயிட்டை இந்த கால் தாங்காது. அதனால் வெயிட்டை குறைக்கணும், ஒரு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ தான் மெசேஜ் வரும். அதனால் இது ஒரு கமிட்மெண்ட், அப்படி கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஒரு புதுசாக ஒரு பிரியாணியை பார்த்த உடனே வேகமாகலாம் அப்படி சாப்பிட்லான்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்மளுடைய வெயிட்டு குறைக்கிற இந்த நோக்கத்தை கைவிட்டுறணும், அவ்வளோதான். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.